தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் 2 ஐபிஎஸ்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறார்கள் என்று ஒரு முன் மதிப்பீடு செய்யப்பட்டு களத்தில் இறக்கப்பட்டார்கள். ஒருவர் ஆர்.என். ரவி ஐபிஎஸ், இன்னொருவர் அண்ணாமலை ஐபிஎஸ். ஒருவர் தமிழ்நாட்டின் ஆளுநராகவும் இன்னொருவர் தமிழ்நாடு பாஜகவின் தலைவராகவும் களத்தில் இறக்கிவிடப்பட்டார்கள். அவர்கள் 2 பேரும் கடந்த காலங்களில் செய்த வேலை என்னவென்றால் பொய் சொல்வது, வாயில் வந்ததை பேசுவது, தப்பு தப்பாக ஒரு கருத்தை விதைப்பது, அவதூறுகளை கட்டவிழ்த்து விடுவது. இப்படி அவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக, தாங்கள் உள்வாங்கியிருக்கிற கோட்பாட்டுக்காக பொய்யையும் புரட்டையும் சொல்லி தமிழ்நாடு அரசியல் களத்தை தங்கள் பக்கம் திருப்பக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த 2 பேருடைய நிலைமை இப்போது என்ன என்பது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட சக்திகளை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதனுடைய அடையாளம்தான் ஒருவர் பாஜக தலைமை பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார். இன்னொருவர் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ வாயை மூடி மௌனமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்போது 2 ஐபிஎஸ்களுடைய நிலைமை நம்ம பார்க்குறோம். அப்போது இவங்க பொய் பேசியதனால், புரட்டு பேசியதனால் மக்களால் நிராகரிக்கப்பட்டு, மக்களிடம் அம்பலப்பட்டு அவர்கள் இருந்த நிலையை இழந்திருக்கிறார்கள் என்னும்போது, இப்போது புதுசாக வந்திருக்கிற விஜய் அவங்க இடத்த பிடிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கார். பொய் பேசுகிறார், புரட்டு பேசுகிறார், அவதூறு பேசுகிறார், வன்மமான கருத்துக்களை போகிற இடமெல்லாம் பேசுகிறார். அப்படி தான் நாகப்பட்டினத்தில் நேற்று பொய்யையும் புரட்டையும் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்று சொல்லியிருக்கிறார். மீனவர் நலன் சார்ந்து இந்த ஆட்சி காலத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளில் நாகப்பட்டினத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்தில் செய்யாத, நிறைவேற்றாத திட்டங்களை செய்திருக்கிறோம். ஆனால் அவர் செய்யலைன்னு சொல்கிறார். நாகப்பட்டினம் பட்டினச்சேரிக்கு கடல் அரிப்பு தடுப்பு சுவர் எழுப்பியிருக்கிறோம். நாகப்பட்டினம் நம்பியார் நகரில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் எழுப்பியிருக்கிறோம். நாகப்பட்டினம் சாமந்தான்பேட்டையில் தூண்டில் வலையுடன் மீன்பிடி துறைமுகம் அமைக்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றியிருக்கிறோம். அப்போ செய்து கொடுத்துருக்குறோம், நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஆனால் நிறைவேற்றலைன்னு சொல்கிறார். அக்கரைப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் 104 கோடியில் மிக சிறப்பாக கட்டப்பட்டு வருகிறது. 75 விழுக்காடு வேலை முடிஞ்சிருச்சு இந்த ஆட்சி காலத்தில். மீதமுள்ள வேலையும் விரைவில் முடிய போகுது. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறார். சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து நாகூர் சில்லடி கடற்கரை அதில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெய்தல் பூங்கா, 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாகூர் அணிவா நூற்றாண்டு நினைவு பூங்கான்னு அந்த கடற்கரையை மேம்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுருக்கோம். பல்வேறு வகையில் அதேமாதிரி வேளாங்கண்ணிக்கு, அது என் தொகுதி இல்லைன்னா கூட வேளாங்கண்ணி சுற்றுலாத்தலத்துக்கும் அது மாதிரி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சிங்காரவேலர் கோயிலுக்கு முதலமைச்சருடைய அந்த 10 கோரிக்கைகளில் ஒன்றா நான் அதை எழுதி கொடுத்து அங்கே உள்ள பணிகள், பல பணிகள் நடந்திருக்குது. இப்படி ஏராளமான பணிகள் நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். நாகப்பட்டினத்தினுடைய பின்தங்கிய நிலையை கருத்தில் கொண்டு நியோ டைடல் பூங்கா அறிவிக்கப்பட்டு இன்றைக்கி டெண்டர் விடப்பட்டு அந்த வேலை நடக்குது. புதிய பேருந்து நிலையம், அவர் பேருந்து நிலையமே நாகப்பட்டினத்தில் மோசமாக இருக்குது அப்படின்னாரு. ஏதோ அவருக்கு யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினத்தில் போக்குவரத்து நெருக்கடி இருக்குது, நகருக்குள்ளே பேருந்து நிலையம் ரொம்ப சின்னதாக இருக்குது, பஸ் எல்லாம் வந்துட்டு போகிற அளவுக்கு ஒரு உட்கட்டமைப்பு அங்கே இல்லைன்னு சொல்லித்தான் சட்டமன்றத்தில் பேசி நகராட்சி நிர்வாகத்துறையில் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு புறநகர் பேருந்து நிலையம் விழுப்புரம் டு நாகப்பட்டினம் 4 வழி சாலையிலேயே 32 கோடி மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு கோரிக்கை ஏற்கப்பட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை திட்டங்கள் நாகப்பட்டினத்துக்கு, மீனவர் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள், இப்படி புதிய திட்டங்கள்னு நிறைய பணிகளை அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எதுவுமே தெரியாமல், ஒழுங்காக தெரிஞ்சிக்காமல், அல்லது சரியான தகவல்களை கொடுப்பவர்களிடம் தகவலை பெறாமல் அங்கே வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு போயிருக்கார். மீனவர்களுக்கு எதுவும் செய்யலை, கடல்சார் பல்கலைக்கழகம்லாம் எதுவும் இல்லை. அங்கே மீனவ பல்கலைக்கழகம் இருக்குது. மீனவ பல்கலைக்கழகம் என்பது கடல் சார்ந்தது இல்லையா? அது என்ன மலை சார்ந்ததா, காடு சார்ந்ததா? கடல் சார் பல்கலைக்கழகம் தானே மீனவ பல்கலைக்கழகம். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது நாகப்பட்டினத்தில். அப்போ எல்லாமே பொய். ஏதாவது ஒரு ஃபேக்சுவலாக இருக்கணும், சொல்லக்கூடிய தகவல் சரியாக இருக்கணும். ஒரு தலைவர்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு, ஒரு கட்சியை தொடங்கிட்டு வர்றாரு. யங்ஸ்டர்ஸை நான் அதிகமாக வச்சுருக்கிறேன்னு அவர் தான் சொல்கிறாரு. அது உண்மையும் கூட. இளைஞர்கள் அவர் பக்கம் இருக்காங்க, அவர் போனால் கூடுறாங்க, நம்ம பார்க்குறோம். அப்போ இளைஞர்களுக்கு ஒரு புதிய அரசியலை, ஒரு நல்ல அரசியலை அவர் கற்பிக்கணும்ல. நீங்கள் எதுக்கு அண்ணாமலை அரசியலை கற்பிக்கிறீங்க? நீங்கள் எதுக்கு ஆர்.என். ரவி அரசியலை கற்பிக்கிறீங்க? நீங்கள் நேற்று சொன்னதில் எது உண்மை? நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனை அதை பற்றி பேசியிருக்கீங்க. நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனை பழுதடைந்திருக்குது, பில்டிங் சரியாக இல்லைன்னு சொல்லி பல்லாண்டு கால கோரிக்கை.
அந்த பில்டிங்லாம் இடிக்கப்பட்டு, கட்டிடங்கள் முழுமையாக இடிக்கப்பட்டு, இன்னைக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வருது. அப்படி இருந்தும் அந்த மருத்துவமனைய வந்து மூடிடாம, தற்காலிகமா அந்த கட்டிடம் கட்டி முடிக்கிற வரைக்கும் வேற ஒரு இடத்துல அது இயங்கணும்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி மருத்துவ கட்டமைப்புல இருந்து எல்லா விஷயங்களும் அங்கே செய்யப்பட்டு வருகிறது. அரசுக்கு பலமுறை நாம் வைத்த கோரிக்கைகளை அரசு கனிவோடு பரிசீலித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வந்து அட்ரஸ் பண்றோம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பதில் சொல்றோம். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் வந்து அதனுடைய நிலைமை என்னன்னு அப்டேட் குடுக்குறோம். நீங்க நேத்து குடுத்ததுல என்ன அப்டேட் இருக்கு? விஜய் நேத்து நாகப்பட்டினம் வந்து பேசியதுல என்ன அப்டேட் இருக்கு? 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து விஜய் இத பேசியிருக்கலாம். ஏன்னா அப்ப மீனவர்களுக்கு எதுவும் செய்யப்படல. அப்ப புதிய பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. அப்ப வந்து ரயில்வே மேம்பாலம் அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருந்தது. நாகூர் சில்லடி கடற்கரை படுமோசமா கிடந்தது. இப்படி சுற்றுலா மேம்பாடு, மீனவர் நலன், உட்கட்டமைப்பு மேம்பாடு, மருத்துவ கட்டமைப்பு மேம்பாடுன்னு இந்த ஆட்சி காலத்துல தான் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சி காலத்துல வந்து நாகப்பட்டினத்துல இதெல்லாம் பேசியிருந்தா விஜய் பேசுறது உண்மை. இப்ப இந்த 4 1/2 ஆண்டு காலத்துல ஒவ்வொன்றும் ஏற்கப்பட்டு கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட பிறகு வந்து அதை ஏற்கலைன்னு பேசுவது என்பது உண்மைக்கு புறம்பானது. அதனால் அதை நாங்கள் விளக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில்தான் போட்டி என்று விஜய் சொல்வதன் மூலம் திமுக என்கிற கட்சியை அவர் ஒப்புக்கொள்கிறார். திமுக என்பது நிலை பெற்று நிற்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். திமுக வெர்சஸ் அதிமுக என்று இருக்கிற களத்தில் திமுக வெர்சஸ் தாவேகா என்று அவர் சொல்வதன் மூலம் அதிமுக என்கிற கட்சியை தான் அவர் வந்து இல்லைன்னு நிறுவுறார். அப்போ இது யாருடைய பிரச்சனை? இதை பற்றி யார் கவலைப்படணும்? அப்போ திமுகவின் இருப்பை ஒத்துக்கொள்கிறவர் அதிமுகவின் இருப்பை தான் கேள்விக்குள்ளாக்குறார். அப்போ இது அதிமுகவுக்கு வந்திருக்கிற பிரச்சனை. இது அதிமுகவுக்கு சவாலான பிரச்சனை. ஆனால் எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, திமுகவுக்கு தான் பிரச்சனை, திமுக கூட்டணிக்கு தான் பிரச்சனை, விசிகேக்கு தான் பிரச்சனை, விஜய் வந்துட்டதுனால அப்படிங்கிறாங்க. அவர் விசிக ஆதரவு நிலைப்பாட்டிலே பேசுகிறாரு, அவர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலே பேசுகிறாரு. ஒரு புதிய கட்சி வந்து எங்களைப் போல எங்கள் கொள்கைகளை பேசி எங்கள் வாக்குகளை குறிவைத்து அரசியல் பண்ணால் சரி. எங்கள் கொள்கைகளை அவர் என்ன பேசுகிறாரு? எங்கள் வாக்குகளை அவர் எப்படி குறிவைக்க முடியும்? எங்கள் வாக்குகள்னால் முதல்ல என்ன? அது வந்து சினிமா கவர்ச்சியில் வந்த வாக்கா? அது கொள்கை பேசி வந்திருக்கிற வாக்கு. நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலின் பக்கம் நாங்கள் பெற்றிருக்கிற வாக்கு. அது மிக மிக தெளிவான வாக்கு. அப்படின்னா யார் வந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க எங்கள் வாக்காளர்கள், எங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் யார் வந்தாலும் போட்டுருவாங்கன்னா குஜராத் மாடல்னு சொல்லி 2014 மோடி வந்த போதே போட்டிருக்கணும்ல. நிராகரித்த மக்கள் தானே தமிழ்நாட்டு மக்கள். அப்போ அந்த மக்கள் மோடியே வந்தாலும், இந்தியாவே அந்த குஜராத் மாடலை நம்பி ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படியெல்லாம் போட மாட்டோம், ஆய்ந்து அறிந்து தான் போடுவோம் என்று சொல்லி 3 நாடாளுமன்ற தேர்தலையும் நிரூபித்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அப்படி இருக்கும்போது இவர் வந்து எங்கள் ஓட்டுக்களை வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு என்பது பண்படுத்தப்பட்ட ஓட்டு, அரசியல் ரீதியில் பயிற்றுவிக்கப்பட்ட ஓட்டு, கொள்கையை பேசி சேர்ந்திருக்கிற ஓட்டு. எந்த ஓட்டு பலவீனமாக இருக்குன்னா, இன்னைக்கு பலமாக இருந்த ஓட்டை பலவீனமாக மாற்றியிருக்கிறார் எடப்பாடி. பாதி ஓட்டு காணாமல் போயிடுச்சு. இப்போ மீதி ஓட்டையும் இவர் குறிவைக்கிறார். 40 விழுக்காடுக்கு மேல் அதிமுக ஓட்டு இருந்தது, இப்போ 20 விழுக்காடு ஆயாச்சு. அந்த 20 விழுக்காடையும் பங்கு போடுறதுக்கு விஜய் வர்றார். இப்போ அதிமுக இல்லை, டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு அவர் சொல்வதன் மூலம் சிக்கல் அதிமுகவுக்கு.